பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அதிகாரம் 15 பிறனில் விழையாமை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படின்னா பிறன் இல் அடுத்தவனுடைய வீட்டு இல்லை வாழ்க்கை வீடு விழையாமை உள்ள புகாமல் இருக்கிறது. குறள் எண் 141 பிறன் பொருளால் பெட்டொழுக்கம் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் அப்படிங்கிறார். ஒரு மனிதனுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டி எதுங்க? ஒரு ஆணுக்கு அவனோட வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் காட்டியும் அவன் மனைவி தானே. பிறன் பொருளால், அதனால தான் இங்கே மனைவியை ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி சொல்கிறார், ஒரு சொத்தாக சொல்கிறார். அடுத்தவனுடைய மனைவியை பெட்டொழுக்கம், பெட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற பெட்டு தாங்க, அதாவது விரும்பி ஒழுகிறது, அவங்க பின்னாடி விரும்பி ஒழுகிறத பெட்டொழுக்கம்னு சொல்கிறார். விரும்பி பின்னாடியே போய் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி கவர்றது, அந்த மாதிரி ஒரு பேதமை, ஒரு முட்டாள்தனம் ஞாலத்து இந்த உலகத்தில் அறம் பொருள் கண்டார்கண் இல்லை. அறம் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களும் அந்த அறத்தினால் விளையக்கூடிய பொருட்களை அதோடைய நன்மை தீமை அர்த்தங்களை அறிஞ்சவங்க இடத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா அறத்தோடு யாரெல்லாம் அறத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சு யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களால அடுத்தவங்களோட பொருளை பார்க்கவே முடியாது, அதை கவரணும்னு நினைக்கவே முடியாது. அப்படி கவர்றது யார்? முட்டாள்தனம்னு சாடுறார். சில பேர் பாருங்களேன், ஹோட்டலுக்கு போனால் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஆர்டர் பண்ணதை விட்டுட்டு அக்கம் பக்கத்தில் என்ன அடுத்தவன் பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்களேன், உனக்கு பிடிச்சதுக்கு நீ முயற்சி செய்யலாம், 1000 தடவை முயற்சி செய், பல வகையாக முயற்சி செய், நல்ல விதமாக முயற்சி செய். ஆனால் அது கிடைக்கலன்னா என்ன கிடைச்சதோ அதை நிம்மதியாக வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிடணும், அதோடு வாழ ஆரம்பிச்சிடணும். அப்போ தானே இங்கே மன நிம்மதியோடு வாழ முடியும். ஒரு கல்யாணமான பொண்ணை, அதாவது ஏற்கனவே ஒரு மனைக்கு அவள் இல்லாலாம் இருக்கா, அவளை பார்த்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்ததுன்னா மிஸ்ட்ரியில் தானே அது போய் முடியும். இந்த உடலில் விருப்பத்துக்கு துணை போனோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகள், அசிங்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் நினச்சா யாராவது அதை செய்ய போவாங்களா? அதனால தான் அதை பேதமை, ஃபூலிஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறார் நம் திருவள்ளுவர். குறள் எண் 142 அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதமையார் இல். அரண் கடை நின்றாருள் எல்லாம், அரண் கடை அப்படின்னா அரணுடைய கடைசி, அதாவது பாவம்னு சொல்கிறார். பாவத்துள் நின்றார், இந்த பாவத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் விட பிறன் கடை நின்றாரின் பேதமையார் இல். யார் அடுத்தவன் பொண்டாட்டியை கவர் பண்ணுறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த பாவம் ரொம்ப கொடியது, அவன் இருக்கிறதுலே முட்டாளும் கூடன்னு திருப்பியும் சாடுறார். அவனெல்லாம் ஒரு மனுஷனாகவே ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் தாழ்வாக கீழே போகிறானான். எங்கள் பறவைகளும் அனிமல்ஸுமே மோனோகேமியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குங்க. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையை சில பறவைகள், யாரெல்லாம்னா ஸ்வான்ஸு, அதான் அன்னப்பறவை, வாத்து, ஏன் நம்ம காக்கா, கழுகு, பருந்து, இதெல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறாங்க. இப்படி மிருகங்களும் கூட, மிருகங்களில் குரங்கு, ஏன் நம்ம குள்ளநரி சொல்கிறோமே சாதுரியத்துக்கும் ஏமாத்துறதுக்கும் சொல்கிற அந்த உல்ஃப், அதுங்க ஒன்றுக்கு ஒன்று தாங்க வாழும். இப்படி மிருகங்களும் பேர்ட்ஸுமே அப்படி இருக்கிறம்போது மனிதர்களாகிய நாம் அவசியம் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதாங்க இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்தவனுடைய மனைவியை பார்ப்பதோ இல்லை அடுத்தவனுடைய கணவனை பார்ப்பதோ ரொம்பவே கொடுமையான பாவம்னு சொல்கிறார். குறள் எண் 143 விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்து தொழுகுவார். இந்த குறளில் இன்னும் ஒரு படி மேலேயே போய் திட்டுறார். தெளிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார், அதாவது நம்மளை நம்பி தெளிந்தார்னா இவனை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அதனால் இவனை நம்ம வீட்டுக்குள்ளே விடுறான் அப்படின்னு நினச்சி ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரீங்க, ஃப்ரெண்டோ ரிலேஷனோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. தீமை புரிந்து ஒழுகுவார், அப்படி உள்ளே வந்தவன் தீமை புரிந்து, அதாவது என்ன செய்கிறான், நம்பி விட்ட அந்த ஆளோட மனைவியை இவன் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தீமை புரிந்து ஒழுகுவார்னா அவங்களோட தொடர்பில் இருக்கான். அப்படிப்பட்டவங்க விழிந்தாரின் வேரல்ல மன்ற அப்படிங்கிறார். விழிந்தார்னா பிணம், அவன் ஒரு இறந்த பிணத்துக்கு சமானம் அப்படின்னே சொல்கிறார். இதை இப்படியும் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவன் எடுத்து உறவு வச்சிருக்கிற அந்த பெண்ணு ஒரு பிணத்தோடு தான் ஒழுகிறா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதை விட கேவலமாக சொல்ல முடியாதுங்க. குறள் எண் 144 எனைத்துணையார் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகைத்துணையார் ஆயினும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தால் தான் என்ன,
திணை துணையும் தேரான். கொஞ்சம் கூட ஒரு சின்ன திணை அளவுக்கு கூட அவன் யோசித்து ஆராய்ஞ்சு பார்க்காம பிறனில் புகழ், அடுத்தவனுடைய வாழ்க்கையில், அதாவது அடுத்தவன் பொண்டாட்டியை எடுத்து யூஸ் பண்ணுறவன் எவ்வளோ பெரிய சக்திமானாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்கிற அவனோட மதிப்பு, பராக்கிரமம் எல்லாமே சீரழிந்து போயிடும். உதாரணத்துக்கு நம்ம மகாபாரத்தில் ராவணன் எடுத்துங்க. சீதா பிராட்டியாரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு என்னாச்சு? ராமனோட மனைவின்னு தெரிஞ்சு வந்து கவர்ந்து வந்தா இல்லையா, அவனோட ராஜ்யத்தையே இழந்தான், அவன் உயிரையும் இழந்தான். இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத உணராமல் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக அவங்க இருந்தாலும், பவர்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும் இந்த தவறை செஞ்சால் உறுதியாக மண்ணை கவுவாங்க அப்படிங்கிற. குறள் எண் 145. எளிதென இல்லிரப்பான் எய்துமென் ஞான்றும் விழியாது நிற்கும் பழிங்கிறது. எளிதென இல்லிரப்பான் எய்தும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவங்க நம்மளை விட வலிமையானவங்க இல்லை, ரொம்பவே பாவப்பட்டவங்க, அதனால் இவங்கள நம்ம எப்படியாவது மிஸ்யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லிறப்பான், இந்த இடத்துல பாருங்களேன், இல்லத்தில் இறப்பான். அவன் தீ ஒழுக்கங்கிறது கூட சொல்லாமல் அவங்க இந்த மாதிரி மனைமாட்சி மாறி செய்கிறவங்கள இல்லத்தில் போய் இறப்பவனாகவே சொல்கிறார் அவர். எளிதாக போய் இறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடியது எய்தும் மெய்ஞான்றும் விழியாது நிற்கும் பணி. எப்போவுமே மெய்ஞான்றுங்கும் போது எல்லா காலத்திலும் அவங்களுக்கு ஒரு பழிச்சொல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் இப்போ நிறைய பார்க்குறோமே, போலி சாமியார்களும் போலி இதுவும் அவங்களோட பழி காலத்துக்கும் நின்றுட்டு தானே இருக்குது. இதுக்கு உதாரணமாக தான் நம்ம அன்றாட நியூஸில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, இனி அடுத்த 5 அதிகாரங்களையும் அடுத்த பதிவில் காணலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.